வணக்கம் மக்களே. தல ஸ்குவாட் எபிசோட் நம்பர் 6க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி. என்னோட இணைஞ்சிருக்காரு நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் சிசி கிருஷ்ணா கார்த்திக். வணக்கம் சிசி. வணக்கம் வெங்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறோம் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், சென்னையில. ரெண்டு டீம்ஸும் இப்போதைக்கு டோர்னமெண்ட்ல வேற ஒரு கான்பிடன்ஸ் லெவல்ஸ்ல இருக்காங்க. கேகேஆர் 3 கேம் ஆடி 3யும் ஒரு அபாரமா வின் பண்ணியிருக்காங்க. 3 கேமையும் ஆல் ஆன் த வே நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. அதுல லாஸ்ட் 2 கேம் அவே வேற. அது 2 கேமும் கன்வின்சிங் வின்ஸ். சிஎஸ்கே 2 ஹோம் வின்ஸ், 2 அவே லாசஸ். கன்சிக்யூட்டிவ் கேம்ஸ் லாசஸ் ஆறுதே சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ரேர். ஸோ இந்த மேட்சுக்குள்ள போகும்போது மைண்ட் செட் என்ன இருக்க போகுது, என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது சிஎஸ்கேவோடது? வெங்கி, சிஎஸ்கே, I feel they are still in a very good headspace. Let me start with that. I don't think there is any reason to panic. The team is sinking nicely. இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஓரளவுக்கு ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு. There are a couple of areas where we may want to figure out how to get our batting order right. ஏன்னா போன மேட்ச், ஃபார் எக்ஸாம்பிள், மொயின் அலி, we got him in as a power hitter and face a single ball. I mean, there are a few niggles here and there. The bowling has not really clicked yet. I mean, last game is an outlier because it was effectively a CSK B bowling lineup. You didn't have Matisha Patirana, you didn't have Professor Rahman. I mean, yeah, you can very well say that convincing loss, yes, of course. No excuses about it, but would the CSK management really be worried about it? I don't think so, Venki. I think it's still a very good team. It's still a very good combination. It is a question of getting the right chips in place, and that's usually what we do well. So, அந்த அளவுக்கு strategy in Pata, yes, there is a lot to think about given that it's a tough game. But is it a game to worry about? I don't think so. நான் ஒரு நிமிஷம் இப்போ அந்த பக்கத்துல இருந்து பாக்குறேன். கேகேஆர் ஒரு மாதிரி அஃப்கோர்ஸ் 2 டைட்டில் ஜெயிச்சிருக்கிற டீம். அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணவே கூடாது. 2012 2014 டைட்டில் சாம்பியன்ஸ். பட் லாஸ்ட் 10 வருஷமா பாத்தீங்கன்னா 2014 அந்த டைட்டில் வின்னுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் முதல் வாட்டி இவ்வளோ சாலிடிட்டி தெரியுது. ஐ மீன், ஆல் பாக்ஸஸ் ஆர் டிக்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓப்பனிங் பேட்டிங் ஃபில் சால்ட், சுனில் நாராயண். மிடில் ஆர்டர் பேட்டிங், மிடில் ஆர்டர். என்னடா நிதிஷ் ராணா போன வருஷத்தோட கேப்டன் இல்லையே, இன்ஜர் ஆயிட்டாரே அப்படின்னு பார்த்தா அந்தரிக்ஷ் ரகுவன்ஷின்னு ஒருத்தர் அப்படியே உள்ள என்னமோ 100 கேம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளூயன்ட் 50 அடிச்சுட்டு போயிட்டாரு. பினிஷிங்க்கு ரசல் கேட்கவே வேணாம். போலிங் ஸ்டார்க் ஸ்லோவா ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ரசல், நாராயண், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயரும் மிடில் ஆர்டர்ல ஒரு 50. போலிங் அப்பப்போ போடுறாரு. நல்லா இப்போ நல்ல ஒரு 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 சாலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஒரு மாதிரி நல்லா கவர் வச்சுக்கிற மாதிரி தெரியுது கேகேஆருக்கு. ஆனா சிஎஸ்கேவோட சேப்பாக்ல ஆடுறது ஒரு 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 விஷயமே வேற. என்ன கேட்டா அது நீங்க மேன் டு மேன் சிஎஸ்கே அவ்வளவு கேகேஆர் பெட்டர் டீம் எல்லாம் சொல்லலாம். ஆனா சேப்பாக்ல ஆடும்போது விஷயமே வேறங்க. ஆமா ஆமா, அதுலதான் நம்ம பார்ப்போம். And that's where CSK usually, you look at our title winning seasons, Venki, we have never been the best team, but somehow we managed to put the best performance out there. I think that's usually been our mojo. So let's see how it goes. கண்டிப்பா நேர ஃபேண்டசி டீம் பிக்கிங் போயிடுவோம். மக்களே, my11circle.com அஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர் IPL 2024. அவங்களோட சைட்ல போய் இல்ல ஆப்ல போய் நீங்க உங்க ஃபேண்டசி டீமை பிக் பண்ணலாம். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் கேமுக்கு போங்க. 4 டேப் இருக்கும். விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர், பேட்டர், போலர், மொத்தமா 100 கிரெடிட்ஸ். அந்த 100 கிரெடிட்ஸ்குள்ள 11 பேரு பிளஸ் 4 பேக்கப் பிளேயர்ஸை பிக் பண்ணுங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்திருக்கிறதுனால அந்த பேக்கப் பிளேயர்ஸும் உங்களுக்கு முக்கியமா இருப்பாங்க. முதல்ல விக்கெட் கீப்பர்ஸ்க்கு போவோம். விக்கெட் கீப்பர்ஸ்ல 2 ஆப்ஷன்ஸ் தான். ஃபில் சால்ட் 1, தோனி 1. ஃபில் சால்ட் சிசி ஸ்ட்ரைட்டாவே எடுத்துட்டாரு. பயங்கர பேட்டிங் ஃபார்ம். 30 ரன் மினிமம், 50-60 ரன் பாசிபிள் அப்படிங்கிற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு ஃபில் சால்ட். எங்கேயாவது ஒரு கேட்ச் மிச்சல் ஸ்டார்க் போலிங்லயோ இல்ல வைபவ் அரேரா போலிங்லயோ ஒரு கேட்சும் மாற்றதுக்கான சான்ஸ் இருக்கு. Yes. And MS Dhoni, I will again say I don't want to pick him this time, Venki. ஏன்னா நான் போன மேட்ச் ஹோப் பண்ணி that CSK would give him a shot. ஆமாங்க, அவர் இருக்கணுங்க. போன மேட்ச் அவரை உள்ள உட்காந்து வச்சுட்டு சும்மானா டேரல் மிச்சல் அமிச்சாங்க. டேரல் மிச்சல் உங்க கேப்டன் தான். நானும் வைஸ் கேப்டனா போட்டேன் ஃபேண்டசில பத்தி. ஆனா டேரல் மிச்சல் அமிச்சாங்க அந்த நேரத்துல தோனி உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது. சோ
It seems like a season where Dhoni doesn't want to push too much. I think ஆமா it's ஆமா something I think he அவரே wants to see வந்து how other people perform. ஆமா 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 அப்படிதான் தோணுது அப்படிதான் தோணுது. அது வந்து நான் ஷுவரா பிக் பண்ணிடலாம். நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஐ மீன் ஐ டோன்ட் ரியலி see other options in there. பேட்டிங்க்கு போவோம். பேட்டிங் பேட்டிங் வந்து நான் I'll start off with my simple picks again. So I'll start with Ruturaj Gaikwad, number 1. இந்த வாட்டி நான் வந்து டேரல் மிச்சல் தொட போறதில்ல வெங்கி கொஞ்ச நேரத்துக்கு. I'll get back to him again a little later. He's burnt me enough times in fantasy. ஸோ நம்ம பார்ப்போம் அவர் வருவானோ வைக்கணுமா வேணாமான்னு பார்ப்போம். ஏன்னா நான் வந்து இன்னொரு பேர் வைக்க போறேன், ரிங்கு சிங். This goes against my usual fantasy strategy of picking a top order batsman. I will put my logic behind this. Rinku Singh so far in this IPL has got maybe innings of 8 balls, 10 balls, 12 balls. I have a feeling that they may just try to send him up a little this time. And there is a huge upside to Rinku Singh because the way he's batting now is like out of the world. அவருக்கு ஒரு 40 பால் கொடுத்தாருன்னா 100 போடுற வாய்ப்பு கூட இருக்கு எனக்கு தோன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு அவரு. ஸோ அதனால எனக்கு ரிங்கு சிங் இஸ் லைக் அ பிளைண்ட் மீ. கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர், ஆமா ஸ்ரேயஸ் ஐயர் ஃபிட்னஸ் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், கிளியரா இருக்காரு இப்போ. பேட்டிங் பியூட்டிஃபுல்லி வெங்கி. ஐ மீன் there is seems to be the Shreyas Iyer of old. I think he's itching for that big innings. ஆமா எங்கேயான சிக்கி வச்சாங்கன்னா சம்பவம் கன்ஃபர்ம்டு எனக்கு தோன்றது ஷ்ரேயஸ் ஐயர் கிட்ட. தட் இஸ் ஒன் மோர் I'll do. நான் இன்னொன்று மேலே போறேன். அஜிங்கியா ரஹானே இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிக். I may not. Let us get back to him after we finish the all-rounders and bowlers. சிவம் டுபே எடுக்க மாட்டீங்களா? நான் போன மேட்சே உங்களை கேட்டேன். சிவம் டுபே நான் எடுப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. Let us see the team combination will get back. ஏன்னா பேட்டிங்ல நம்மளுக்கு சிவம் டுபே, அஜிங்கியா ரஹானே, டேரல் மிச்சல், வெங்கடேஷ் ஐயர் 4 ஆப்ஷன் இருக்காங்க, சாலிட் ஆப்ஷன்ஸ். ஆமா I want to see what the team composition looks like before அந்த சைடுக்கு போறீங்கன்னா ரகுவன்ஷியும் இருக்காரு, பட் 5 ஆப்ஷன் வச்சு. ஆனா ஒரு நிமிஷம் நீங்க முன்னாடி போறதுக்கு முன்னாடி ருத்துராஜ் கைக்வாட பத்தி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஓகே நம்ம வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்கோம், 4 மேட்சா பார்த்திருக்கோம். ஓகே ஆரம்பிக்கும் போது ஃப்ளூவெண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆர்சிபி மேட்சுக்கு அப்புறம் நானே சொன்னேன், எனக்கு வந்து அன்னைக்கு அவர் தான் வந்து மோஸ்ட் ஃப்ளூவெண்டா தெரிஞ்சாரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120க்கு மேல போக மாட்டேங்குது, பெரிய இன்னிங்ஸும் வர மாட்டேங்குது வெங்கி. ஆனா ருத்துராஜ் கைக்வாட் you have to look at his pattern of scoring always. I can point out at least 2 to 3 stretches of batting where 5 innings வந்து அவர் கிட்டத்தட்ட ஒன்றும் பண்ண மாட்டாரு. திடீர்னு பார்த்தா அடுத்த 5 இன்னிங்ஸ் 80 போட்டு போயிட்டே இருப்பாரு. ருத்துராஜ் இஸ் லைக் அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு ஸ்ட்ரீக் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஐ மீன் ஐ டோன்ட் நோ, ஃபுட்பால்ல ஒரு டேர்ம் இருக்கு. லைக் when you play fantasy in football there are players whom you call as streak players. கிங் மின் சான் மாதிரி பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரீக் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. லைக் மேட்சுக்கு ரிட்டர்னே கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்ச் வந்து ஹேட்ரிக் 3 டபுள் இந்த மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ருத்துராஜ் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். He gets on a roll, he'll continue on a roll. எனக்கு என்ன தோன்றதுன்னா அவர் இந்த சீசன் வந்து இஸ் பேட்டிங் இன் a way where he is being a little too conservative and the CSK management is smart enough to tell him to just loosen up a little. It's not like he's batting poorly. ஆமா ஏன்னா போன மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்டென்ட் போட்டிருந்தாருன்னா ஃபாஸ்டா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பட் the way he was batting was good. He was playing all those nice punchy cover drives. Out on a shot, it looked like he checked it a little. He could have just gone through with it a little more. I still feel that he's CSK's best batsman, given that there is no Devon Conway. And I really do believe that it's a good season. It's going to be a good season for him. We are 3-4 games down now, but wait பண்ணி பாப்போம். 10 மேட்ச் இருக்கு. வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில போவோம். முன்னாடி ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஒரு 2 கண்டென்ஷியஸ் பிக்ஸ் இருக்காங்க, ஒரு 2 ஈஸி பிக்ஸ். ஆண்ட்ரே ரசல் கண்ணை மூடிக்கிட்டு, சுனில் நாராயண் கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம். ஐ திங்க் இந்த பிட்ச்ல ரவீந்திர ஜடேஜாவை கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம். CSKல ரவீந்திர ஜடேஜா இஸ் a certainty. ரச்சின் ரவீந்திரா this time I will actually back out வெங்கி. எனக்கு ஏதோ பேட்டர்ன் பிடிச்சிட்டாங்கன்னு தோன்றது. He is playing one way against all kinds of bowling. And problem is against Mitchell Starc, if you try to flat bat him, you may come off. The odds of you உயரமா ஒரு மேல சுத்தி கொடுக்கிறதுக்கு நிறைய பிரகாசமா இருக்கு. And ரச்சின் ரவீந்திரா bowling போட மாட்டேங்கிறாரு. எனக்கு அது சொல்ல வந்தேன், அவருக்கு ஆல்ரவுண்டர்னு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அவர் இதுவரைக்கும் ஒரு பாலும் போடல. 2 மேட்ச் இருக்காரு. ஷார்ட் பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் அடிக்க போய் லாங் ஆன்ல கேட்ச், இதே மாதிரி தான் அவுட் ஆயிருக்காரு. சோ ஐ மீன் I will not pick in this game. Let's see where it goes from there. ரைட். இன்னும் அந்த இல்ல ஒரு நிமிஷம் அந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல கீழ போய் பாப்போமா, வேற யாராவது இருக்காங்களா பிக் பண்றதுக்கு? Not many வெங்கி. I think it is pretty much the major all-rounders we have covered. இதுக்கு அப்புறம் there is many if I'm not mistaken. ஒரே நிமிஷம் இருங்க. Green seems to have stuck a little. நம்ம bowlers போயிட்டு வரலாமா வெங்கி? Just a little bowlers போயிட்டு வருவோம்.
bowlersல மாத்திஷா பத்திரானா I'll again pick depending on this is again we'll have to see நம்ம வந்து மேட்சுக்கு முன்னாடி பார்க்கணும் ஃபிட்டா இருக்காரா இல்லையா ஆடுறாரா இல்லையாங்கிறது. ஆடினார்னா இஸ் a certain pick for me வெங்கி. கண்டிப்பா கண்டிப்பா ஆடினார்னா அது. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி இஸ் a pick for me in this wicket சேப்பாக்ல. he knows the ground, he knows the wicket, he knows how to bowl. கரெக்ட். அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் இஸ் a certain pick for me. he is getting into form. எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் வந்து எதுக்குன்னு தோன்றது மிச்சல் ஸ்டார்க் கிட்ட. லைக் அந்த ட்ரெண்ட் பால் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் தெரியுமா வெங்கி. லைக் அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி இருக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு மேட்ச்ல திடீர்னு வந்து 2 ஓவர்ல முடிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. கரெக்ட். ஸ்டார்க்கு அது மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் எனக்கு இது தவிர there are a lot of options. தீபக் சஹர் இஸ் an option பட் நல்லா போட மாட்டேங்கிறார் வெங்கி தீபக் சஹர். அவர் வந்து அவரோட பிளான்ஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவரோட ரோல் இஸ் அ பவர் பிளே போலர். அந்த லைக் வாட் யூ எக்ஸ்பெக்ட் தீபக் சஹர் இஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்விங். ஐ எம் நாட் சீயிங் ஈதர். ஸோ இஸ் நாட் அ பிக் ஃபார் மீ. வைபவ் அரோரா இஸ் an interesting bowler. I would hold off a bit to see how he goes. இன்னொரு மேட்ச் எனக்கு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஹர்ஷித் ராணா இஸ் a more of a favored bowler for me but I don't know about his fitness. அதுவும் கரெக்ட். ஏன்னா அதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா மக்களை ஞாபகம் வச்சுங்க, டோர்னமெண்ட் போக போக இந்த ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் 1-2 மேட்ச் ஆடுவாங்க, அப்புறம் ஆட மாட்டாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் பங்களாதேஷ்ல இருந்து திரும்பி வரல. அவர் வந்ததுக்கு அப்புறமும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆட மாட்டாங்க. அவர் ஆட மாட்டாரு. ஏன்னா பங்களாதேஷ் போர்டு வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கடைசி பிக்கு கண்டிப்பா நம்ம பேட்ஸ்மேனுக்கு திரும்பி போகலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆமா வெங்கி. எனக்கு வந்து நான் சிவன் டூபே பிக் பண்ண போறேன் வெங்கி. இட்ஸ் a spinning wicket. Kolkata have 3 spinners. I think it's a reasonably straightforward pick. இல்லைங்க, அவங்க போட்டு தான் ஆகணும் ஸ்பின்னரை. ஏன்னா அவங்க ஸ்பின்னரை போடாம அவங்களால லைனப்பே கம்ப்ளீட் பண்ண முடியாது. வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் போட்டு தான் ஆகணும் எப்படியா இருந்தாலும். அண்ட் இப்போ நீங்க சிவம் டுபே வந்து பேட்டிங்க பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் there is any player who plays spin better than சிவம் டுபே. Not even Hendrik Larsson. டவுட்டே கிடையாது. I mean other people look to take singles of spinners occasionally. இவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6, செகண்ட் ஆப்ஷன் 4, அதுக்கப்புறம் தான் வந்து சிங்கிள்ங்கிற ஒரு ஐட்டத்துக்கே வராரு இவரு. ஐ மீன் இஸ் பேட்டிங் இன் டிஃபரெண்ட் பிளானட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பின் இன் மை மைண்ட். கண்டிப்பா. சோ இதுதான் வந்து நம்ம ஐ திங்க் வி டோன்ட் ஹேவ் டூ மெனி கண்டென்ஷியஸ் பிக்ஸ் சிஸ்டம். நம்ம ஆர்டரிங் போது நிறைய இருக்கும்னு நினைச்சோம். ஆமா, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. என்னோட நான் டிராப் பண்ணிட்டேன். என்ன படுதுன்னா மக்களே இதை பாருங்க. சிசி வந்து ஒரு பயங்கரமான சிஎஸ்கே ஃபேனு. ஆனா அவர் எடுத்திருக்கிற டீமை பாருங்க. கொல்கத்தால இருந்து 7 பேரும், சென்னையில இருந்து 4 பேரும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபேண்டசி விளையாடும் போது உங்க ஃபேண்டம் முக்கியம்தான். ஆனா ஃபேண்டசியில நீங்க எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து யாரு ஃபார்ம்ல இருக்காங்க, ரிதம்ல இருக்காங்க, என்ன மாதிரி பிட்ச் மேட்ச் அப்ஸ் என்ன, யாருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து பிக் பண்ண முடியும். கேப்டன், வைஸ் கேப்டன் வெங்கி. இது வந்து எனக்கு கேப்டன் இஸ் ஆல்வேஸ் when I play fantasy a captain ஆண்ட்ரே ரசல் வெங்கி. ஆமா, ஐ மீன் தட்ஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிக். அது எப்பவுமே என்னோட இட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் மீ இன் ஃபேண்டசி. தேர் ஆர் கேம்ஸ் வேர் ஹி டசன்ட் பெர்ஃபார்ம் வித் பேட் பட் bowlingல போட்டுறாரு. அவர் ஏதோ பண்ணிடுறாரு அவரோட கேப்டன்சில. அண்ட் சேப்பாக்ல எனக்கு வைஸ் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் ஜடேஜா வெங்கி. அகைன் திஸ் இஸ் people may argue against it. எனக்கு சேப்பாக்ல there is always a feeling that Jadeja will have a game. இல்லைங்க, ஏன்னா பேட் இம்பாக்ட்லாம் கொடுக்கறதுனால bowling கொடுப்பாரு. மாத்தி இதான் இருக்கும். அது there is a hope that Jadeja will do well. ஆமா. So this will be my pick வெங்கி. இதுக்கு முன்னாடி கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நான் வந்து எல்லாமே 100% அக்ரி பண்ணதில்லை. இந்த கேம்ல நான் முழு மனசா வந்து ஒத்துக்கிறேன். ரசல் கேப்டன், ஜடேஜா வைஸ் கேப்டன் தான் நானும் போவேன். சப்ஸ்டியூட்ஸ்க்கு போயிருவோம். இது ரொம்ப there's not too many வெங்கி இந்த கேம்ல பாக்கும்போது சப்ஸ்டியூட்ஸ் சொல்லணும்னா எனக்கு வந்து அஜிங்கியா ரஹானே is one, Daryl Mitchell is one, வெங்கடேஷ் ஐயர் is one, and I'll pick another batsman also. இதுல வந்து fourth வந்து ரகுவம்ஷி. அதை பார்க்கறது நான் fourth சப்ஸ்டியூட்டா வச்சுக்கிறேன். இதுல எடுக்கலாம், 2 பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம். ஆமா, டீம் ப்ரிவ்யூ போயிடலாம். ஓகே, நம்ம விக்கெட் கீப்பர் ஃபில் சால்ட், நம்ம பேட்ஸ்மேன் சிவம் துபே, ருத்துராஜ் கைக்வாட், ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம கேப்டன் ஆண்ட்ரே ரசல், இன்னொரு ஆல்ரவுண்டர் சுனில் நாராயண், அண்ட் நம்ம வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பத்திரானா, வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க். சோ மொத்தமா மதிஷா பத்திரானா ஆடலனா I would suggest that you look at a KKR fast bowler. ஆமா, either Harshit Rana or who is going to play. வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா யார் போடுறாங்களோ ஏன் தைரியமா எடுங்க. தீபக் செஹரை நாளைக்கு வருவாரு, ஃபார்முக்கு ஸ்விங் பண்ணுவாரு. மெரினா பீச்ல இருந்து காத்தடிக்கும் போது ஸ்விங் ஆகும். ஒரு பால்ல ஸ்விங் ஆகுது பார்க்கல வெங்கி ஒழுங்கா. I mean that's a problem for me. CSK நீங்க கேட்டீங்களா முதல்ல, like what are our niggles? One of our niggles has been that Deepak Chahar has not really swung the ball.
ஆமா ஆமா பாப்போம். ஐ The திங்க் moment we start அது swinging the ball, I think we become a better team. இல்ல அதான் அது சில பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீக்ல அந்த ரிதம்க்கு வந்துட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்க கன்சிஸ்டண்டா அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், அவங்க நல்லா பண்ணுவாங்க. and நம்மளும் அவங்கள வந்து தைரியமா ஃபேண்டசியில எடுக்கலாம். ஏன்னா ஃபேண்டசி வந்து நம்ம எடுக்கிற டீம் ஜெயிக்கிறத பத்தி நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணலாம், ஆனா நம்ம ஃபேண்டசி டீமும் ஜெயிக்கணும், சிஎஸ்கேயும் ஜெயிக்கணும். அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஸோ நல்ல பேலன்ஸ். என்னுடைய கோல் வந்து நம்ம சிம்பிளா பார்க்கணும்னா, நாளைக்கு ருத்ராஜ் கைக்வாட் should put 100, Ravindra Jadeja should have a 5 for CSK win, and Russell scores, everyone who scores, my fantasy also wins. அவ்வளவுதான் அவ்வளவுதான் Yes. அவ்வளவுதான் அவ்வளவுதான் நமக்கு வேணும். ஸோ நல்ல ஒரு பேலன்ஸ் டீம் எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ், இதுல பாத்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ் 3, ஸ்பின்னர்ஸ் 3. ஸோ நல்ல ஒரு மேட்ச் காத்துட்டு இருக்க மக்களே. கண்டிப்பா மேட்ச் பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபேண்டசி பிக்ஸ் என்னங்கிறத எங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. எங்க யூடியூப் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து உங்களோட அன்பும் உங்களோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் அண்ட் சர்க்கிள்ஸ்ல வந்து எல்லாரும் இதை பார்க்கணும். நாங்க இதை விட இன்னும் சிறந்ததா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம், நாங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, நாங்களும் உங்களை மாதிரி வந்து ரசிகர்கள் தான். இந்த ஃபேண்டசியில வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு வழி கொடுக்கறதுக்கும் தான் நாங்க இந்த தல ஸ்குவாட் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். 6வது எபிசோட் உங்க முன்னாடி தல ஸ்குவாட் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அட் சேப்பாக். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஃபேண்டசி விளையாடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்க யூடியூப் வீடியோல விடுங்க. உங்க டேட்டா அனலிஸ்ட் கிருஷ்ணா கார்த்திக் சிசியோட நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி சேயிங் டேக் கேர், பை பை. அடுத்த முறை சந்திப்போம், அடுத்த எபிசோட் தல ஸ்குவாட்ல.